சரி, பிரபாகரன் வந்து திராவிடர்னா அப்போ திராவிடர் நாடு தானே, நீ அதை காப்பாற்றிருக்க வேண்டியது தானே. உங்கள் மேலே வைக்கிற அலிகேஷனு அவர்கள் தமிழர் என்பதால் நீங்கள் திராவிடர் என்ற போர்வையில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தரலன்னு நான் சொல்கிறேன். வைகோ பேசுனதை விட கஸ்தூரி என்ன ஒரு அடி ஏறி பேசிட்டாங்க. காந்தராஜ் பேசுனதை விட கஸ்தூரி அதிகமாக பேசிட்டாங்களா? கஸ்தூரியாவது கொஞ்சம் நாசுக்காக சொன்னாங்க. வைகோலாம் வெளிப்படையாக தானே சொன்னார். அப்படி வெளிப்படையாக சொன்ன வைகோவை இன்றைக்கு திரும்பவும் திமுக சேர்த்து அதே திராவிட கும்பல் சேர்த்து இன்றைக்கி அவருக்கு ஒரு எம்பி ஆகியிருக்கு, அவங்க பிள்ளை ஒரு எம்பி ஆகிருக்குல்ல. இப்போ கருணாநிதியின் சிலைகள் வந்து நாடு முழுக்க திராவிட நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க. இதற்கு காரணமான கருணாநிதியை நீங்கள் வந்து மாவட்டம் முழுக்க ஒரு செலவு வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ அயோத்திதாசுக்கு தான் நீங்கள் போட்டு வைக்கணும். ஏங்க, திராவிடம் வேற தமிழ் தேசம். ஆனா பண்டிதர் அப்படி சொல்லுங்க, அவர் சொன்னான்றதுக்காக நாங்கள் என்ன அப்படியே தூக்கி சுமக்கணும் சார்? அந்த வேர்டு வரும்போதே இப்படி ஒரு அர்த்தத்தை வச்சு தானே எடுக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு தானேங்க சொல்கிறோம். இப்போ உண்மையிலே உங்களுக்கு வந்து திராவிடத்தை புகட்டியது வந்து அயோத்தியாசர் தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இன்னை வரை அவருக்கான மரியாதை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம்ல. ஏன் கொடுக்கல? திராவிடன்னு சொல்ற எல்லாருமே தமிழர் அல்லாதவராக இருக்கா, குறிப்பாக அதுவும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அதால நாங்கள் திராவிடர் இல்லை, எங்களை தமிழனே சொல்லிடுப்பா நீ அப்படின்னு சொன்ன பிறகுதான் இல்லை நீ நானும் ஒன்று, தமிழரும் திராவிடமும் ஒரே சொல்லுதான். இதுலேருந்து அது போச்சு, அதுலேருந்து இது போச்சு, நீங்கள் ஒரு புது உருட்டுறாங்க. அது வந்து கருத்தியல் சித்தாந்தம். அதான் உண்மையா? அப்போ அந்த சித்தாந்தம் யாருக்கிட்ட இருக்கும்? அது வந்து ஆள் பார்த்தா இருக்குமா? வரலாற்று குறிப்புகள் அயோத்திதாச பண்டிதரும் அம்பேத்கரும் திரும்ப அயோத்தியாசா. இப்போ நீங்கன்னா நான் அயோத்தியாசை திட்டுன்னு நினைக்கிறீங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழக கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பேச்சு பொருளா ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசிகமும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் தமிழ் தேசிகமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் மாதிரி, ரெண்டும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது பார்க்கும்போது தமிழ் தேசிகமும் திராவிடமும் வெவ்வேறா இல்லை ஒண்ணுதானா சார்? அதாவது திராவிட தேசியம் பேசுகிறவங்க வந்து முதல்ல தமிழ் தேசியவாதிகளை தரைக்குறவாக பேசினார்கள். அந்த அரசியலே தவறுனாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க தமிழ் தேசியம் பேசியவங்க தான். இன்றைக்கி திராவிடம் பேசுகிறவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் மாறி பேசினவங்க. இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனை பெருசாக வளர்ந்துருக்கிற நிலையில் அதை எதிர்க்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது கட்டுக்குள் அடங்காது. ஏன்னா ஒரு அரங்கத்தில் பேசி கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு வெகு மக்களிடம் இயல்பாக சேர்ந்திருக்கு. காரணம், ஒரு பக்கம் சீமான் போன்றவர்கள் எங்களை போன்றவர்களாக இருந்தாலும் இந்த திராவிடத்தின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மற்ற ஸ்டேட்டில்தான் வந்து அவரவர்கள் இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவர்கள் கன்னடர்களாகவும், கேரளாவில் இருப்பவர்கள் மலையாளியாகவும், ஆந்திராவில் இருப்பவர்கள் தெலுங்குகளாக இருக்கிற பொழுது நாம் மட்டும் ஏன் திராவிடம் என்ற பெயரில் இங்கே இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த அபரிவிதமான தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சியை இவர்களால் இனிமேல் தடுக்க முடியாது என்பதை அறிந்து தான் திராவிடமும் தேசியமும் ஒன்று தான், வேறு இல்லை அப்படின்னு தமிழ் தேசியத்தின்பால் இன்றைக்கு இப்படி சொல்லப்போனால் திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெருந்திரள் கூட்டம் இங்கே திரளுவதை இவர்கள் தடுப்பதற்கு இல்லது அதை திசை மாற்றுவதற்காக இன்னைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனால் இப்போ சமீபத்தில் சத்யராஜ் அவர்கள் வந்து பேசும்போது பிரபாகரன் அவர்களே வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. கியூபாவில் வார் நடக்கும்போது 1978 வந்து வார் நடக்கும்போது அவர் எழுதின கடிதம் வந்து இங்கே ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாரு. அதில் திராவிடியன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு பிரபாகரன் அவர்களே சொல்லியிருந்தாருன்னு சொன்னார். அது என்ன சத்யராஜ் கடிதம் போட்டாரம்மா? அவருடைய கடிதத்தை அப்படி சொல்லியிருக்கிறாரு சார். இவருக்கு எப்படி கிடைச்சதான் அது? ஏங்க முதல்ல அதாங்க, இவங்க திராவிடத்தின் பேரால் ஏமாத்துக்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் தான் இதை வந்து கிளப்பி விடுது. நேற்று வரை எதிர்னு சொன்னவங்க இன்றைக்கு வந்து எப்படி ரெண்டும் ஒன்றுன்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் சீபா ஆதித்யநாத் இருந்தார். அவர் வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தினார். அப்பொழுது இவங்க வந்து திராவிட நாடு அப்படின்ற கொள்கையை ஒரு ஒப்புக்காக பேசினாங்க. அப்போ சீபா ஆதித்யநாத்தை விமர்சிக்கிற போது நாங்கள் கேட்பது நாலனா,
சீபா ஆதித்யநாத் கேட்கிற தனித்தமிழ்நாடுங்கிறது காலனா, அதுவும் அது குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா, நாலனா பெருசா காலனா பெருசா அப்படின்று அன்றைக்கு கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் தான் இவர்கள். அப்போது அன்றைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அது எதிராக இருந்ததில்ல. இன்றைக்கு அதுவும் இதுவும் ஒன்று தான். இது எப்படின்னா, ஐயா ஒன்று திராவிடர் பேரவைன்னு வெயி, இல்லை தமிழர் பேரவைன்னு வெயி. அது என்னையா திராவிட தமிழர் பேரவை அப்படின்ற கேள்வி வருகிற போது, இல்லை ரெண்டுமே ஒன்று தான். ஒரு காலத்தில் வேறு வேறுன்னு சொன்னவங்க, கருணாநிதி கூட எழுதியிருக்காருல, திராவிடர் வேறு தமிழர்கள் வேறுன்னு. அவரோட பதிவுலாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வருது, அந்த ஆதாரங்கள்லாம் இன்றைக்கி வெளியிடப்படுகிறது இல்லை. அப்படிங்கிற போது இப்போ இவங்களுக்கு வந்து திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் திராவிடத்தின் பெயரால் நாங்கள் வந்து இங்கே ஒரு சீட்டிங் வேலையை செஞ்சுன்னு இருக்கோம். அதற்கு எதிராக இன்றைக்கு வந்து சமூகத்தில் பேசப்படுவதில்லை. அதை மடை மாற்றணும். எப்பா எல்லாம் ஒன்று தான்ப்பா, எதாக இருந்தால் என்னப்பா எதாக இருந்தால் நான் கிழவி தூக்கி கட்டையில் வையின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு இவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சத்யராஜெலாம் பேசுறதுக்கு அந்த ஆளுகளாம் என்ன அறிகை இருக்குது? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அண்மையில் இப்போ சத்யராஜோட விஷயங்கள் ஏன் வெளிவருதுன்னா, இந்த சத்யராஜ் அவர் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு நான் ஒரு வீடியோலாம் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், ஒரு காணொலியில். அதையெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகுதுன்னா என்ன காரணம்னா, இப்போ அண்மையில் நடந்த இந்த நான் சொன்னேன்ல, இந்த திராவிடர் தமிழர் எல்லாம் ஒன்று, திராவிட தமிழர் பேரவையா, அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கு வந்து திராவிடத்தை எதிர்ப்பது ஆரியத்திற்கு துணை போவது அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்போது ஆரியத்துக்கு துணை போவது என்றால் சமஸ்கிருதம், அந்த இந்தி, அது இது சனாதனம், பெண்ணடிமை, இது எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கிற மாதிரி ஆகும். அதால் நீங்கள் திராவிடத்தை எதிர்ப்பது இது நேரடியாக ஆரியத்தை ஆதரிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை பேசுகிறாரு. அந்த இதில் தான் வந்து ஏதோ பிரபாகரன் நேரடியாக இவருக்கு கடிதம் போட்ட மாதிரியும் அவர் வந்து உடனே வந்து அதுக்கு அந்த விளக்கத்தை சொல்கிறாரு. சரி, பிரபாகரன் வந்து திராவிடர்னா அப்போ திராவிடர் நாடு தானே, நீ அதை காப்பாற்றிருக்க வேண்டியது தானே. உங்கள் மேலே வைக்கிற அலிகேஷனு அவர்கள் தமிழர் என்பதால் நீங்கள் திராவிடன் என்ற போர்வையில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் அந்த ஈழப் போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தரலன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக எல்லாரும் அப்படி தான். ஒரு தமிழனாக, ஒரு இனத்தால் தமிழனாக இருந்திருந்தால் அந்த துடிதுடிப்பு அன்றைக்கி இருந்திருக்கும். ஐயோ இவ்வளோ லட்சம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுகிறாங்களே, என் ரத்த உறவுகள் கொல்லப்படுகிறாங்களே, நம்ம ஏதாவது செய்யணுன்ற அக்கறை உங்களுக்கு வந்திருக்கும். அன்றைக்கி ஏன் வரலாம், தமிழ்நாட்டில் அன்றைக்கு தமிழ் தேசியம் பேசி தமிழ்னு பேசிக்கின்னு இருந்த எல்லாருமே தெலுங்கர்கள். அதனால தான் இவருங்க தமிழ் தானே சாகட்டம்பா, நமக்கு என்னப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது இல்லை. அப்போ இதை நாங்கள் ஒத்துக்கலாமா? அப்போ அந்த மாதிரியே நீங்கள் வந்து திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்றுன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து அதை காப்பாற்றுகிற நடவடிக்கையில் எடுத்திருப்பீங்க. இப்போது உங்கள் திராவிட கட்சிகளில் நீங்கள் யாரையாவது ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் வந்து வைகோ இருக்கார், வைகோ வந்து கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணாதான். ஏதோ ஒரு பிராமண பெண்ணு, இந்த கஸ்தூரி ஒரு நடிகை, அது ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு, உடனே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற திராவிடர்கள் குதிக்கிறான். ஒட்டுமொத்தமாக இருக்கிற தெலுங்கர் சங்கங்கள், இத்தனை சங்கங்கள், தெலுங்கர் சங்கம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்துன்னு தெரியல. எல்லாரும் நேற்று வரை நாங்கள் தமிழர்கள்னு சொல்லி கொண்டு இருந்தவரெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அந்த தெலுங்கு இந்த தெலுங்கு நாங்கள் வந்து புகார் கொடுக்குறோம் அப்படிலாம் கொடுத்தாங்கல்ல. வைகோ பேசுனதை விட கஸ்தூரி என்ன ஒரு அடி ஏறி பேசிட்டாங்க. காந்தராஜ் பேசுனதை விட கஸ்தூரி அதிகமாக பேசிட்டாங்களா? கஸ்தூரியாவது கொஞ்சம் நாசுக்காக சொன்னாங்க. வைகோலாம் வெளிப்படையாக தானே சொன்னார். அப்படி வெளிப்படையாக சொன்ன வைகோவை இன்றைக்கு திரும்பவும் திமுக சேர்த்து, அதே திராவிட கும்பல் சேர்த்து இன்றைக்கி அவருக்கு ஒரு எம்பி ஆகியிருக்கு, அவங்க பிள்ளை ஒரு எம்பி ஆகிருக்குல்ல. இப்போ நாஞ்சில் சம்பத்லாம் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களை பொது வெளியில், பொது மேடைகளில் எவ்வளவு கொச்சைத்தரமாக, ஒரு பெண்ணை உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை எடுத்தவொடனே என்னென்னு பேசிடுவானுவா, அந்த கேரக்டரைசேஷன் தானே. அந்த மாதிரி அவங்களை குறித்து பர்சனலாக எவ்வளவோ விமர்சனங்களை வந்து கடுமையாக பேசினார். அந்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கி எங்கே இருக்கார் சார்? ஒன்றும் என்ன பேசினாங்களோ பரவாயில்ல, என் வீட்டில் இருக்கிற பெண்களை ஒருத்தன் பேசுகிறான், நான் எப்படி அவனை வந்து என் கூட நான் சேர்த்துப்பேன்? அப்போ திராவிடர்கள் புரியுதா? திராவிடர்கள்னால் நமக்குள்ளே ஒன்றும் இல்லைப்பா, நாம் ஏதாவது ஒரு படத்தை சொன்னால என் குடும்பத்தை அவன் பயங்கரமாக திட்டுவான், அவன் குடும்பத்தை நான் ரொம்ப பயங்கரமாக திட்டுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்குள் அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத ஒரு கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். அதால் இவர்கள் திராவிடன்ற பேரில் முதல்ல நமக்கு இப்போ திராவிடத்து மேலே நமக்கு என்ன கோவம்? சரி, ஏதோ ஒன்று இருக்குதோ இல்லையோ, இல்லாத ஏதோ ஒன்று சொல்லும் போகிறாம்பா அப்படின்னு கூட விட்டுடலாம். முதல் இந்த திராவிடம் எப்படி இங்கே தமிழகத்தில் பரவலாக்கப்பட்டதுன்னா, இப்போ பெரியாரே அது சொல்கிறார்.
ராமசாமி நாயக்கர் பெரியார் அவர்கள் மூலமாகத்தான் திராவிடம் அப்படின்றது இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அயோத்தாசரை சொல்கிறாங்க. ஆனால் அயோத்தாசர் வந்து 1856 கால்டுவெல் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு வெள்ளைக்காரன் ஒரு புஸ்தகத்தை எழுதுறான். அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு சரி திராவிடன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கிற போது நீங்கள் வந்து எங்களை வந்து சாதி மதமற்றவர்கள் என்பது குறிப்பிடணும் அப்படிங்கிற பாணியில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உங்களை திராவிடர்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி சீனியர் பீப்புள் நாங்கள், உங்களுக்கு முன்னாடியான ஜென்ரேஷன் நாங்கள், எங்களிலிருந்து தான் நீங்களாம் வந்ததாக சொல்கிறாங்க. அதால் நீங்கள் திராவிடர்னும் போது எங்களுக்கு ஆதி திராவிடர், ஆதினா பழமை முதன்மையானதுன்னு தானே அர்த்தம். அதால் வந்து அந்த பேரை வைங்கன்னு அவர் சொன்னாருங்க. அவர் அந்த காலத்தில் சொன்னார்ன்றதுக்கு அப்பயே அவர் வந்து ஒரு பைசா தமிழன்னு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற அந்த இதழிலே வந்து பேர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அவர் தானே மாத்துறாரு, வேற அயோத்தாசரை மாத்துறாரு. இப்போ அவர் சொல்றாரு தமிழ் வந்து சிவன் தான் புத்தர் பெயரில் தமிழை உருவாக்கினார், தமிழ் மொழியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு. அதை இவங்க ஏற்றுப்பாங்களா? அதே ஒரு பைசா தமிழில் தான் அந்த ஆய்வறிக்கை இருக்குது. இப்போ அதே கால்டுவெல் கூட திராவிட அந்த மொழியிலிருந்து தான் 43 மொழிகள் வந்து பிறந்ததுன்றாரு. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் அவரே அதை மாற்றிக்கொண்டு இல்லை தமிழ் தான் முதல் மொழி மூலமொழி அப்படின்லாம் சொல்றாரு. சார், ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சதுல வந்து திராவிடம் அப்படின்ற சொல் வந்து தமிழும் வெவ்வேறு சொல் இல்லை, தமிழ் வந்து சமஸ்கிருத கலப்பினதுக்கு அப்புறமா திராவிடம் அப்படின்னு அறியப்படுது, அதோடைய மூலதனம் வந்து தமிழ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவதுங்க இப்போ உலகம் வந்து முதல்ல உருண்டைன்னா உடனே வந்து அவன் சொன்னவனா கொண்டான் போனான்லாம் ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை உலகை தட்டை தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உலகம் உருண்டை அப்படின்னு ஒத்துக்கினாங்க. ஒரு அதாவது அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ அம்பேத்கருக்கு வந்து அந்த காலத்தில் அவர் நினைச்சிருக்கலாம் திராவிடம் அந்த அந்த நதியை வைத்து அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ அதற்கான சான்று இல்லைல்ல. நீங்கள் ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது அப்படின்னா அந்த இனத்தின் எச்சம் இருக்கணும். சார், அவர் வந்து அதை இனம்னே அவர் வந்து அதை அறியப்படலை சார். அவர் இனம்னே சொல்லாமல் அது என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் வந்து ஜாதி மதங்களை வந்து எதிர்க்கிறாங்க, ஜாதியை எதிர்க்கிறாங்க, யாரெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து திராவிடர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் வந்து அம்பேத்கர் சார். அதே மாதிரி அம்பேத்கர் அவருடைய ஜாதி இந்தியாவின் ஜாதிகள் அப்படின்ற புத்தகத்துல வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது அப்போதைக்கு நாகர்கள் என்று சொல்லப்படுகிற பரவி வாழ்ந்தார்கள். அந்த நாகர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அப்படின்னு அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு. அது வரலாற்று உண்மைதான். இன்னைக்கு வந்து இங்கே வந்து தென்குமரி முதல் திருவேங்கடம் வரை தமிழர் ஆட்சி அதிகாரத்தின் கீழே இருந்தது அப்படின்லாம் உங்களுக்கு வரலாறு சொல்லுது. ஏங்க அது ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்குங்க. இப்போ நான் போய் ஊப்பியில் இருக்கிறவனை போய் ஏண்டா நீ எல்லாம் தமிழன் தாண்டான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஆனால் சமஸ்கிருதத்துடைய கலப்பினத்துக்கு அப்புறம் தான் வந்து தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரியான மொழிகள்லாம் தோன்றுச்சு. ஆனால் தமிழகம் பொறுத்த வரைக்கும் தமிழினம் வந்து அது எந்த விதமான சமஸ்கிருத கலப்பினமும் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டே வந்ததுனால அப்படி இருக்குது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே யாரெல்லாம் வந்து ஆரியத்தை வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவர்கள் திராவிடர்கள் இல்லை, யாரெல்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் திராவிடர்கள். அது எந்த கன்னடங்க இருந்தாலும் சரி, மலையாளக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தையும் இந்த மாதிரியான ஆரிய இதை வந்து எதிர்க்கிறாங்களோ அவர்கள் திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இப்போ எச் ராஜா என்ன சொல்கிறாரு, நானும் திராவிடம் தான் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மொழி இதால சொல்றாங்கன்னு சொல்றீங்களா சார்? மொழி இனத்தின மொழியை வச்சு மொழியோட அடிப்படையை வைத்து அவர்கள் திராவிடர்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அரசியல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் திராவிடம், இப்போ திராவிட கழகத்தில் ஒருத்தர் இருக்கான், ஏன்பா அவங்க கழகத்துக்கு திராவிட கழகம்னு பேர்னா அவனுக்குலாம் இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஹிஸ்ட்ரி தெரியாம சும்மா சொல்லிட்டு என்னவோ யாரோ 4 பேர் சொன்னான் அதை நான் திராவிடன்னு சொல்லிங்கிறேன். இப்போ வந்து இப்போ விஜயகாந்த் திராவிட முற்போக்கு கழகம் ஆரம்பிச்சார். அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சிருமா? தெரியாமையே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, திராவிடம் சொல்ற ஒருத்தனுக்கும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இன்னைக்கு தெரியல சார். டெஃபினிஷன் தெரியாம இந்த மாதிரியான தமிழ்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்ற கருத்து நீங்க முன்வைக்கிறீங்க, அது இருக்கட்டும். ஆனா வந்து உண்மையான வரலாற்று கருத்துக்கள் அப்படின்ற போது அது இரண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது யார் சொல்றா? அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும், அம்பேத்கர் அயோத்திதாசருக்கு பிறகு அது வந்து மாறுதல் ஆகி போச்சு. பெரியார் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி நடத்துறாரு. பெரியார் அவர்கள் ஏன் வலியுறுத்துறாருன்னா அவரே சொல்றாரு, திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிற போது அண்ணாதுரை, கண்ணப்பன், ராமசாமி நாயக்கர் 3 பேரும் ஆரம்பிக்கிறோம். எனக்கு வந்து நான் தமிழர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் தமிழர்கள் என்ற பெயரை அவரை வச்சா அவங்க வந்து கொஞ்சம்
வந்து அதில் பாதிப்பாகிறாங்க. நாங்கள் எப்படி இந்த பேரில் ஒருங்கிணைறது, நான் தெலுங்கராச்சே அப்படின்னு சொல்கிறது. அதால் எங்களுக்கு ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. அந்த பொது பெயராக நாங்கள் வந்து திராவிடன்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு தமிழர் கழகம் என்பதை மாற்றி திராவிட கழகம்னு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா முதல்ல இவங்க உட்காந்து பேசிக்கிற போது தமிழர் கழகம் தான் வந்து அந்த இன்றைக்கி இருக்கிற தீகாவுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லஞ்ச் இடைவெளியில் அந்த கூட்டம் கலைக்கிற போது இவங்களுக்குள் ஒரு பர்சனல் டிஸ்கஸ் வரும்ல. அவர் சொல்கிறார், நான் வந்து கன்னடன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் வந்து கர்நாடகாவில் இருந்து தெலுங்கர், நம்ம ராமசாமி. அவர் சொல்கிறாரு, நான் இதை ஏற்றுக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை ஒரு சட்டை, அது எந்த கலராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்ணப்பன் போன்றவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. அதனால் நாங்கள் வந்து திராவிட கழகம்னு வச்சா எங்களுக்குள் வந்து இந்த கருத்து மாறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார், மொழி அடிப்படையில் வந்து பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லோருடைய கொள்கையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய ஐடியாலஜியை எதிர்க்கணும், சாஸ்திர சம்பிரதாயத்தை எதிர்க்கணும், ஜாதியை எதிர்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு காமனாக இருக்கிறதுனால திராவிடர்கள் அதைத்தானே முன்னாடி வந்து அந்த வார்த்தைக்கு காயின் பண்ணியிருக்கிறாங்க. சாதியை எதிர்க்கணும்ன்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. யாருக்கு இல்லைன்னு சொல்றீங்க? பொதுவாகவே திராவிடர்களுக்கு. திராவிடர்கள்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியாருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்களுக்கு, அவனையா நம்ம போய் திராவிடர்னு சொல்லணும்? சீனியர்கள்னா நீங்க யாரை சொல்றீங்க? நீங்க இந்த திராவிட வகையறான்னு சொல்லிக்கொண்டு ஏமாத்தி திரிகிற அந்த கும்பலை சொல்லுவோம். மொத்தமாகவே சொல்லுவோம். அப்போ அயோத்திதாச பண்டிதர்ல இருந்தே திராவிடர்னு தான் அவரே திராவிட கழகம்னு ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்ப அங்க இருந்தே சொல்றீங்களா? நீங்க பாருங்க, இப்ப ஒரு 10-20 வருட ஹிஸ்டரியை கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு ஞாபகம் வரும், ஒரு 50 வருட ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு கிளாரிட்டின்னா நம்ம யாராவது ஒரு வயதானவங்க, ஒரு 60-70 வயசு இருக்கிறவங்க கிட்ட என்ன இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 100-150 வருட ஹிஸ்டரியை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுப்போம்? ஏதாவது ஒரு புத்தகம், ஒரு குறிப்பை வச்சு தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரி 1856 கால்டுவெல் எழுதுறாரு. எங்கிருந்தோ வந்தவர், அவர் ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் இந்த மாதிரி இருக்குது, திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம்னு ஒரு புக்கில் இந்த மாதிரியாக சொல்லப்படுகிறது. அதே அயோத்திதாசர் படிச்சிருக்கலாம் இல்லையா? அதுதான் சார். அப்படினாலுமே அயோத்திதாச பண்டிதர் வந்து நம்மளுடைய முன்னோரா இருக்கிற பட்சத்துல அவருடைய வழியிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவருமே திராவிட கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன், அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு அந்த மாதிரி மாறும்னு. ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதுன்றதுக்காக அதை அப்படியே இறுதி வரை ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லைல்ல. ஒரு தெளிவு பின்னாடி வந்திருக்கலாம்ல. அப்பேற்பட்டது தானே ஒரு பைசா தமிழ்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ பெரியார் அவர்களா இருக்கட்டும், அந்த கண்ணப்பர் அவர்கள்லாம் வந்து மொழியின் அடிப்படையில பிரிவினையை பார்த்தாங்க. அவர்கள் வந்து திராவிடன்னு சொல்லிட்டா நீ யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடர்கள்லாம் இவங்க சொல்கிறாங்கல்ல, கன்னட, மலையாளி, இது இந்த 4 பேரும் சேர்ந்து தானே சொல்கிறாங்க, 4-5 பேர் சேர்ந்து தானே சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தமிழ், நீ யாரையா தமிழனா, நீ யாரையா தெலுங்குனா, நீ கன்னடனா அப்படின்னு கேட்குற அந்த கொஸ்டினே திராவிடன்னு சொல்லிட்டா வராது இல்லை. தன் பெயரை மாற்றிக்கொண்டா ஏம்மா திராவிடனா எல்லாம் ஒன்று தானப்பா, இந்த 4 பேர் சேர்ந்து தானப்பா ஒன்றுன்னும் போது நீ யார் எங்களுக்கு தலைவர் அப்படின்ற கொஸ்டின் அங்கே வராது. தலைவர்னா யாரை கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க சார்? மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த கொஸ்டின் இன்னைக்கு தானே வருது. சப்போஸ் அன்றைக்கே அந்த நிலையிலிருந்து அதை கேட்டிருந்தா ஒரு சிக்கல் வரும். ஏன் நீ என்ன ஒரு காரணம், நீ எல்லாம் வந்து கர்நாடகாக்காரெல்லாம் ஒரு மாதிரி ஆகிறான், ஆந்திராக்காரன் ஒரு மாதிரி ஆகிறான், தெலுங்குலாம் ஒரு மாதிரி ஆகிறான், நீ யாரையா நீ வந்து அந்த ஊரில் போய் சேராமல் எங்களுக்கு வந்து எங்ககிட்ட நின்றுங்கன்னு தமிழர்கிட்ட வந்து நீ வந்து அதிகாரம் பண்ணுற அப்படின்ற கொஸ்டின் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே திராவிடம் என்ற பெயரால் நாம் வந்து திணிக்கப்பட்டிருக்கோம், வளர்க்கப்பட்டிருக்கோம். சார், அப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்க அரசியல் சூழலில் வந்து மொழியின் அடிப்படையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஓகே சார். இப்போ அந்த அரசியல் அடிப்படை இருந்தாலுமே வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது மனுஸ்மிருதியில் கூட வந்து திராவிடர்கள் வந்து ஆரியத்துக்கு நமக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி அதில் அத்தியாயம் 43 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அதுலலாம் வந்து சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ வரலாற்று ரீதியாக இது இருக்குது, ஆனால் அரசியல் அமைப்பில் அப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆதிக்கம் செலுத்துவதற்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக இருக்குன்னா அந்த காலத்தில் இருந்தது அப்படி சொல்லுங்க இல்லையா? அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகள் நம்ம அப்படியே, ஆனால் அந்த காலத்துடைய இதை வச்சு தானே சார் இவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க நீங்க சொல்ல வரீங்க சார். அதற்கெல்லாம் எதிராகத்தான் இந்திய அரசியல் சட்டம் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியல் என்ன சொல்லுது? இப்போ இந்திய அரசியல் சட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் 1935 இந்தியாவில் இருந்தது. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியல் சட்டத்தை எழுதின பிறகு இதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே அபாலிஷ் ஆகிடுது. இதுக்கப்புறம் எல்லா அசைவுகளும் இந்திய அரசியல் சட்டத்தை படி தான் இங்கே வந்து இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படிங்கிற போது நீங்கள் இன்னமும் ஒரு 5000 வருடத்திற்கு முன்னால் வந்து மனுஸ்மிருதியில் இருந்தது. நான் ஒன்று பச்சையாக நான் ஒரு ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து இங்கே
தாய் மகன் அப்பா என்ற உறவுலாம் இங்கே யாரும் கிடையாது. ம். எல்லாம் ஒன்று முன்ன தான் இருந்தாங்க ஆதியில். ஓ நீங்க ரொம்ப பின்னாடி போறீங்களா? இருங்க ஏங்க, இது ஒரு 4000 ஆண்டுகள்னா அது ஒரு 10,000 ஆண்டுகள், ஒரு 8,000 ஆண்டுகள். இல்ல சார், வரலாற்று குறிப்புகள்ல இப்படி இருக்குதுன்னு அது சுட்டி காட்டி தானே சார் இவங்க இதை கையெடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப பெரியார் அவர்களுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் திராவிடம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணாரு. ஆனா அவரை வந்து எத்தனை பேருக்கும் தெரியும்னு கேட்டா தெரியறது இல்ல. இப்ப பெரியார் அவர்கள் வந்து ஓவர் ஷேடோ பண்ண வைக்கிறாங்களோ அப்படின்ற அரசியல தானே நீங்க குறிப்பிட வரீங்க? இல்ல நான் அந்த கான்செப்டே தப்புங்கிறேன். ஓ அயோத்திதாச பண்டிதர் கான்செப்டே தப்பு. ஆமா, அவர் சொன்னதே தவறுதான். அவரு அந்த காலத்துல இருக்கிறத வச்சு சொன்னாரு. அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே சரி வந்து எப்பா இப்போ இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க வந்து இந்த திராவிடத்தை நீங்க என்ன கேட்க வரீங்க? அயோத்திதாசர் சொன்னாருங்க. இப்போ நாங்க வந்து இந்த திராவிடத்தை கண்டுபிடிப்பா, உங்க தாத்தா தான்ப்பா இந்த திராவிடத்தை இங்க வந்து அறிமுகப்படுத்தினார் இல்லை பிரபலப்படுத்தினார் நீங்க சொல்ல வரீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க அப்படின்னா திராவிடம் பேசுகிறவர் எல்லாரும் அயோத்திதாசர் பண்டிதரில் முன்னிலைப்படுத்திருக்கணும். அதுதான் சார், அந்த இதை முன்னிலைப்படுத்தலன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். இல்லை முன்னிலைப்படுத்தலைன்னா உங்கள் வாதத்தில் நீங்கள் ஏன் முன்னிலைப்படுத்துறேன்னு சொல்கிறேன் நான். அந்த திராவிடம் என்ற சொல் நாங்கள் அதை ஒத்துக்கலை. இருந்தாலும் நீங்கள் இன்னும் வரை திராவிடத்தை தூக்கி சுமக்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா ஏம்பா நாங்கள் சொல்லலப்பா இது உங்கள் அயோத்திதாசரே சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி சொல்கிறவங்க ஏன் அயோத்திதாசரை தூக்கி பிடிக்கல? அதுதான் அவங்களுடைய ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ கருணாநிதியின் சிலைகள் வந்து நாடு முழுக்க திராவிட நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க. இதற்கு காரணமான கருணாநிதியை நீங்கள் வந்து மாவட்டம் முழுக்க ஒரு சிலை வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ அயோத்திதாசரை தான் நீங்கள் போட்டு வைக்கணும். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு வழிகாட்டி. அப்போது நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்கன்னா உங்கள் ஆளுன்றதால தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க. அதுதான் சார். இப்போ அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் வந்து ஒரு தலித் அப்படின்ற பட்சத்தில் அவரை ஒடுக்குமுறையில் பெரியார் அவர்களை வந்து பெரிதாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க, இவரை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வரலாற்று குறிப்புப்படி இப்படி இருக்குது. ஆனால் இவங்களுடைய அரசியல்னால பெரியார் அவர்களை மட்டும் காமிக்கிறாங்க, இவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். இவங்க ஆளுன்றதால ஏன் அதுக்கு அவ்வளோ பெரிய அரசியல்? இவங்க ஆளுன்றதால சரி நம்ம ஆளை தூக்கி நிறுத்துவோம் அப்படின்னு நிறுத்துறாங்க. பின்னாடி உள்ள வரலாற்றை மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? முன்னாடி உள்ள வரலாற்றை மறைக்கிறாங்க. அதாவது அயோத்திதாச பண்டிதருடைய வரலாற்று. ஆமா. ஆனா அப்படி பார்த்தா அயோத்திதாசர் பண்டிதருடைய கருத்துக்கள் படி பார்த்தா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னாதான் இருந்திருக்கு. அதை இவர்கள் தவறாக அரசியல் செய்கிறார்கள், அப்படி வச்சுக்கலாமா? ஏங்க திராவிடம் வேற தமிழ் தேசிய அரசியல் வேறங்க. ஆனா பண்டிதர் அப்படி சொல்லுங்க. அவர் சொன்னான்றதுக்காக நாங்க என்ன அப்படியே தூக்கி சுமக்கணுமா? சார் அந்த வேர்ட் வரும்போதே இப்படி ஒரு அர்த்தத்தை வச்சு தானே எடுக்கிறோம். ஏங்க இன்னைக்கு தானங்க சொல்றான். இப்போ உண்மையிலே உங்களுக்கு வந்து திராவிடத்தை புகட்டியது வந்து அயோத்திதாசர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னை வரை அவருக்கான மரியாதை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. ஏன் கொடுக்கல? ஏன் நீங்கள் இடையிலேருந்து வந்து ராமசாமி நாயக்கர்லேருந்து தூக்குறீங்க? அப்படின்னா அயோத்திதாசர் பிறப்பால் ஒரு தமிழர், பிறப்பால் அவர் பறையர், இவர் வந்து தெலுங்கர். இப்போ நீங்கள் இதுக்கு விளக்கமே பெருசாக தேவையில்லைங்க. நான் ஒத்துப்பேன், அந்த தெலுங்கர் ஒத்துக்க மாட்டாரு, அதால் எங்களுக்கு ஒரு பொது பெயர் வேணும். இன்னும் வந்து ராமசாமி வந்து அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டெல்லாம் அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லலை. அவர் எங்களுக்கு வந்து இந்த பெயரில் தமிழர்ன்ற பெயரில் பிறப்பால் தெலுங்கராக இருக்கிற ஒருவர் அவர் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது வந்து சிக்கலாக இருக்குது. அவர் வந்து என்ன இது தமிழன்ற பேரில் நம்ம இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறதால தான் நாங்கள் ஒரு பொது பெயரை வச்சோம்னு அவரே சொல்லிட்டாரு. சார் ஆனால் வரலாற்று இதில் படி இலக்கியங்கள் லிட்ரேச்சர் சார்ந்துமே வந்து தமிழ் தான் மூத்த மொழி. அந்த மொழியில இருந்து தான் இத்தனை மொழிகள், கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே வருது. அப்படி இருக்கிறப்போ இதை மொத்தமாக பார்க்கும்போது திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது ஏங்க திராவிட மொழிகள்லாம் அதுக்கான சொச்சம் எங்கன்னா இருக்கணும் இல்லைங்க. இப்போ ஒரு ஆடு, இப்படி எளிமையாக சொல்கிறேன், ஒரு ஆடு 4 குட்டி போடுது. இப்போ இந்த குட்டிலாம் ஏதுப்பா சின்னதாக இருக்குது, இது இந்த தாயாடு போட்டதுங்க. இந்த ஆடு எங்கேப்பா இருக்குது? இல்லை எங்ககிட்ட இருந்துங்க, நாங்கள் விற்றுட்டோம், அது பக்கத்து ஊரில் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு சொச்சங்களையும் நம்ம காட்டணும்ல. அந்த மாதிரி இங்கே காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அதான் சார் தமிழ் தான் இருக்கே. தமிழுடைய இன்னொரு பெயர் தான் வந்து திராவிடம். திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத மொழியால் கலப்பிடத்தில் உருவான ஒரு சொல். அப்போ திராவிடமும் தமிழும் ஒன்று தான். அதனால திராவிடத்துல இருந்து தான் இதெல்லாம் வருது. தமிழுடைய இன்னொரு வார்த்தை தான் திராவிடம் அப்படின்னு சொல்றாரு. சரி தமிழோடு இருங்க, நீங்க சொல்ற மாதிரி திராவிடத்தின் இன்னொரு வார்த்தை தமிழ்னா ஏன் தமிழ்னே சொல்லிட்டு போயிடலாம? ஏன் திராவிடம்னு சொல்றீங்க? அதான் சார், இப்போ தமிழகத்துல இருக்கிறோம் சார், தமிழகத்துல எல்லாருமே இருக்கிறோம், தமிழ் பேசுறவங்க எல்லாருமே திராவிடர்கள் கிடையாதான். ஏன்னா தமிழர்கள்ல யாரெல்லாம் வந்து ஆரிய ஐடியாலஜியை ஏத்துக்கிறாங்க, யாரெல்லாம் ஜாதி இருக்குது, யாரெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தமிழர்கள். ஒரு 10 வருஷம் ஒருத்தன் தீக்காவில் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஆரியத்துக்கு எதிராக நான் திராவிடராக இருந்திருப்பான். அப்படியே டகால்னு சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சிருப்பார், அதில் போய் சேர்ந்திருப்பான்.
அப்போ அவனை என்னன்னு சொல்லுவீங்க? சார் அது இப்போ அரசியல் சூழல ஒரு ஸ்ட்ரென்த் அடிக்கிறது சார். நான் என்ன சொல்றேன், வரலாற்று ரீதியாக ஒரு குறிப்பு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் இப்படி இருக்குன்னு சொல்றேன் சார். இப்போ அரசியல் சூழல்ல ஸ்ட்ரென்த் அடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, திராவிடர்ன்ற பேர்ல இருக்கிறவங்க ஆரியத்துக்கு எதிரானவர்ன்றீங்கல்ல, அதே நபர் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துறாருங்க. திகால இருந்து விலகி இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துறாரு. அது அந்த தனிப்பட்ட நபருடைய அந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிற நபரா திகாவில இருந்து திமுக வருகிறது, திமுகவில இருந்து அதிமுக வருகிறது. இதை என்ன சொல்லுவீங்க? சரி, ஒரு ஆள் போனதுக்கு அப்படி சொல்றீங்க. ஒரு பெருந்திரள் கூட்டம் உடையுது, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்குள்ள ஒரு முரண்னால ஏற்பட்ட ஒரு கட்சி தானே சார். இல்ல அப்படின்னா நீங்க வந்து நாங்க திராவிடத்திலிருந்து வந்தோம்னா அப்ப இவங்களும் திராவிடத்தை தானே சொல்லணும். திராவிடர்கள் தான், திராவிட கட்சிகள் தானே சொல்றோம். எம்ஜிஆர் வந்து திமுகவுல இருந்து பிரியறாருங்க. ஆமா, திமுகல இருந்து பிரியற போது ஒரு வார்த்தையை முன்ன பின்ன போடணும். என்னன்னு போடுவேன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவ்வளவுதான். ஒரு எழுத்து தாங்க அவருக்கு, அப்படிதான் போடுறாரு. திராவிடம்னு அண்ணா வந்து எம்ஜிஆர் வந்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சாரா? ஜெயலலிதா தூக்கி பிடிச்சாங்களா? எடப்பாடியார் தூக்கி பிடிச்சாங்களா? அப்படி முன்னிறுத்தி தானே கட்சியிலேயே திராவிடத்தை வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வச்ச பேருங்க. எம்ஜிஆர் வச்ச பேரை ஜெயலலிதா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. இல்ல எடப்பாடியார் மாத்த முடியுமா? இப்ப பேர்ல என்ன ஒரு எழுத்து தானே இது. நீங்க வந்து இப்ப எடப்பாடியார்கிட்ட கேட்டாங்க, நீங்க திராவிட பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? ஏங்க அது யாருன்னா படிச்சவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அது எவனா சீட்டிங் பண்றவங்ககிட்ட போய் கேளுங்க, என்னைய போய் கேட்குறீங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்னாரா இல்லையா? சரி, அப்படியே இன்னைக்கு கட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு அடுத்து ஒரு இப்போ நீங்கள் ரிவர்ஸ் வந்து போங்க, ஒரு 4-5 இயக்கங்கள் தோன்றியிருக்கு. ஏன் யாருமே வந்து திராவிடன்ற பேரை போட்டுக்கல? நாங்க தமிழ்னே வச்சுக்கிறோம்னு சொல்லி போட்டுக்கல. சமஸ்கிருதத்தால கலந்த ஒரு சொல்ல நாங்க பயன்படுத்த விரும்பல, தமிழ்னே பயன்படுத்திக்கிறோம். சமஸ்கிருதத்தால கலந்தது, தமிழ்ல புகுந்தது, இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? திராவிடம்னு பேசினா ஜனங்க இன்னைக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் காரி துப்புறான். ஓகே ஓகே. அதால நாம வந்து திரும்பவும் திராவிட கட்சின்னு போனா ஏப்பா இவனு ஏமாத்துற கும்பல்ல ஒரு ஆளோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படின்னு தான் எல்லாரும் அந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தல. ஆனா திராவிடம் என்ற பெயரால் இன்று வரை ஏமாத்தி கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிற மாற்று மொழியினர், மாற்று இனத்தினர் இன்றைக்கு அந்த பெயராலே வந்து இயங்குறாங்க. ஓகே சார், நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்களுடைய அடையாளமா திராவிட எடுத்ததுனால தவறா போகுது. ஆனா வரலாற்றுல இப்படிதான் இருக்கு, அதுக்கான அர்த்தம் இதெல்லாம் இருக்குன்றதை ஏத்துக்கிறீங்க. வரலாற்றில் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்லப்படுது, அது ஒரு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட், அதுக்கு தமிழ்லயே சொல்லலாம்ன்றீங்க. ஆமா, அது ஏன் இப்போ ஏங்க இப்போ நீங்க ஏன் அதுக்கு எதுக்கு ஒரு மாற்று பெயர் எதுக்குன்ற? அது குணநலன்களின் அடிப்படையில் எல்லாரும் அந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நாமளும் அதே சொல்லிட்டு போவோமே. இப்போ நீங்கள் இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசுறீங்க, நீங்கள் திராவிடம்னு நம்ம வச்சுப்போன்னு வச்சுங்க. ஏன் இது இப்போ நீங்கள் சொல்ற வரது என்னன்னா தமிழ் தான் திராவிடம், அப்போ வந்து மற்ற 4ம் சேர்ந்ததெல்லாம் திராவிடம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அப்படி இல்லை சார், தமிழ் தான் திராவிடம், தமிழ்ல இருந்தா எல்லாமே போயிடுச்சு, அதனால எல்லாமே திராவிடம். அப்படி சொல்ல திராவிடர்கள் என்று குறிப்பாக தமிழர்களை மட்டும் யாரும் இங்க சொல்லலை. மலையாளி, கன்னடன், தெலுங்கன், துளுவன் இவனை எல்லாம் சேர்த்துத்தான் திராவிட குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அதை ஏத்துக்கினாங்கன்னா சரி, நாமளும் சரியா தான் இருக்கும் பொழுது எல்லாரும் ஏத்துக்கினா சரி, ஹிஸ்டாரிக்கலா இது வந்திருக்கு பொழுதுனா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லையே. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க சார்? எதனால இல்லைன்னு சொல்றீங்க? ஏங்க சித்தராமையா கடைசி சொன்ன திராவிடம் செருப்பால் அடி பண்ணார்ல, சொன்னாரா இல்லையா? இப்போ கர்நாடகா வந்து கேரளாவில் வந்து ஆமாம்மா நாங்கள் திராவிடர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் அங்கே போய் இருந்தால் தமிழை நம்ம பாண்டி பைத்தியன்னு சொல்கிறான். இல்லை அவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற திராவிடர் அப்படி ஏற்றுக்கிறாங்களா? சார், இங்கே மக்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு தனித்தனி ஐடியாலஜிஸில் இருக்கிறாங்க சார். இப்போ வந்து தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழிகளும் போயிருக்கு, தமிழுடைய இன்னொரு பேர் தான் திராவிடம்னு சொல்லிட்டாங்க. 4 மொழிகளையும் இன்னைக்கு இவன் வந்து திராவிட தேசியத்திற்கு ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது அவன் 2ம் ஒண்ணுங்கிறான். நேத்து வரை என்னை எதிரியாத்தான்னு சொன்னேன். மக்கள் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் தமிழ் என்ற பேர்ல இவன் இனவாதம் பேசி மக்களை பிரிக்கிறான். இவன் வெகு மக்கள் துரோகிவன், எதிரிவன், ஒழுங்கா இருக்கிற மக்களை பிரிப்பதற்காக இங்க தமிழர்னு ஒரு கும்பல் தோன்றி இருக்கு, இவனெல்லாம் நாட்டை விட்டு துரத்தணும்னு சொன்னவன் தானே நீங்க. இவெல்லாம் வெளியே வரக்கூடாது, இவெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான குரல் அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க. இப்ப எப்படி நீ நானும் ஒண்ணுன்ற? வேணும்னா வரலாற்றை வந்து தோண்டி இப்படி சரின்னு அவனுக்கு ஒரு தேவை வந்திருக்கிறது. இவர்கள் திருடர்கள் என்ற ஒரு முத்திரை இன்றைக்கு குத்தப்பட்டது. ஏம்பா திருடனால் அப்பா நானும் நீயும் ஒண்ணுதான்பா, எல்லாரும் அண்ணன் தம்பி தான்பா அப்படின்னு இன்றைக்கு சொல்கிறார்கள். இதற்கு முன்னால் இந்த குரல் எழுப்பப்பட்டதா? நாம திராவிடம் தானே சொன்னா, இன்னைக்கு தானே வந்து நெருக்கடி வந்தவங்களுக்கு தானே தமிழும் திராவிடமும் ஒண்ணு
அப்படிங்கிறான். ஓகே சார், நெருக்கடி வந்த பிறகு திராவிடரும் தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்லி வரலாற்று இதெல்லாம் சொல்லி தமிழர்கள் தங்கள் அந்த வரலாற்றை உணர்ந்து கொண்ட பின்னால் என்ன திராவிடன்னு நீ சொல்லாத, திராவிடன்னு சொல்கிற எல்லாருமே தமிழர் அல்லாதவராக இருக்கான், குறிப்பாக அதுவும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள், அதால் நாங்கள் திராவிடர் இல்லை, எங்களை தமிழனே சொல்லிட்டுப்பா நீ அப்படின்னு சொன்ன பிறகு தான் இல்லை நீ நானும் ஒன்று, தமிழரும் திராவிடமும் ஒரே சொல் தான், இதுலேருந்து அது போச்சு அதுலேருந்து இது போச்சு, நீங்கள் ஒரு புது உருட்டுறாங்க. அதாவது தமிழர்கள் எல்லாருமே திராவிடர்கள் கிடையாது, யாரெல்லாம் ஜாதியோ இல்லை சொல்லி முடிச்சிடுறேன் சார், ஏன்னா யாரெல்லாம் ஜாதியையோ இல்லை எந்த விதமான சடங்கு சம்பிரதாயத்தை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் திராவிடர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பெரும்பான்மையான தெலுங்கர்கள் அதை ஏத்துக்கிற காரணத்தினால இது ஒரு நடிகர் சொன்னாங்க, அதோட நிறுத்துங்க. யாரு, எந்த நடிகர்? சத்யராஜ் சொன்னாரு. இப்போ நீங்க இப்போ திருமாலும் இடையில ஒன்று சொன்னாரு, திராவிடங்கிறது ஒரு மொழி இல்லை, திராவிடங்கிறது இனம் இல்லை, திராவிடம்னு ஒரு ரேஸ் இல்லை, அதுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இல்லை, அது கருத்தியல் சித்தாந்தம். ஆமா, அதுதான் சார் உண்மை. அதான் உண்மையா? அப்போ அந்த சித்தாந்தம் யாருக்கிட்ட இருக்கும்? அது ஆள் பார்த்தா இருக்குமா சார்? வரலாற்று குறிப்புகள்ல அயோத்திதாச பண்டிதரும் அம்பேத்கரும் திரும்ப அயோத்தியாசா. இப்ப நீங்கன்னா நான் அயோத்தியாச திட்டம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சார், நான் திட்டம்னு நினைக்கல, வரலாற்றுல இப்படி இருக்குது இல்லையா, அதையே அப்படி அதை ஏத்துக்க மாட்டேங்கன்னு கேக்குறேன். அந்த காலத்துல இருந்திருக்குங்க. இப்ப சின்ன குழந்தைல உச்சா போனோம்னு சொல்லுவான், 20 வயசு என்ன நான் உச்சா போனோம்னு, என்னது இது பேச்சு இது? சரி, இப்ப நம்ம ஒரு சயின்ஸ் படிக்கிறோம், அந்த காலத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை இல்லன்னு சொல்லிட முடியுமா? ஆமாங்க, சயின்ஸ் எல்லாம் மாத்தி வருது சார். இப்ப ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி படிக்கிறோம், அந்த ஃபோர்ஸ் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், மேல இருந்து ஆப்பிள் கீழே போட்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா இருக்குன்னு, அதுக்காக இப்ப மாத்தி அது நிரூபிக்கப்பட்டது, தோன்றிய ஒரு இதுதானே சார் சயின்ஸ் நிரூபிக்கப்படுறதுங்க. இந்த மாதிரி திராவிடம்னு ஒன்று இருந்தது, இந்த பகுதியில் இருந்தால், இங்கே இருந்தால், ஜனங்க இருந்தால், இந்த மொழி இருந்தால், இதுலேருந்து இப்படி பிரிஞ்சுதுன்னு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி இருக்கா? எவனோ சொன்னதை நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஏம்பா நீ உங்களுக்கு வேணா வச்சுங்கப்பா, இந்த முடிவு கூட வந்துடலாம், ஏம்பா உனக்கு திராவிடன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா, நீ திராவிடன்னு சொல்லிக்கப்பா, எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்க, நாங்கள் பேசுவது தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்களுக்கென்று ஒரு சிறப்பு இருக்குது, நாங்கள் தமிழராகவே சொல்லிக்கிறோம் இப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இதுதான் சிக்கல். நாங்கள் தமிழர்களாக நீங்கள் சொல்கிற மாதிரியே திராவிடத்துலேருந்து நாங்கள் பிரிஞ்சிடறோம்னு வச்சுங்க, எப்பா எங்கள் பேரை நீ சொல்லாதீங்கப்பா, எங்களையும் சேர்த்து நீங்கள் திராவிடன்னு சொல்லாதீங்க, நாங்கள் தமிழர்கள் பிரிஞ்சிடறோம், என் பேர்லாம் நீ சொல்லாத, எவெல்லாம் தமிழர் அல்லாதவராக இருக்கணும் அவெல்லாம் திராவிடன்னு சொல்லிங்க, அது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்ன பிறகு தான், ஏன்பா பிரிஞ்சிடாதீங்கப்பா, நீ நானும் ஒன்று தான்ப்பா, தமிழும் திராவிடம் ஒன்று தானப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வரை தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை பிரிவினவாதிகள் அப்படின்னு சொன்னவங்க தேச துரோகிகள், இவனுங்க சீர்குலைக்க வரான், மனித இனத்தையே தமிழர், தெலுங்கர், கன்னடர் அப்படின்னு சண்டை போட வைக்கிறான் அப்படின்னு பேசினவெல்லாம் இன்றைக்கு இந்த சிந்தனை வளர்ந்து விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அவெல்லாம் போய் சொல்கிறான்பா, எல்லாம் ஒன்று தான்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், திராவிடம் தமிழ் தேசியம்னா வெவ்வேறு அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.